என்னதான் நடக்கிறது சட்டமன்றத்தில்? இதுதானே இல்லாத டவுட்டு. நான் கூட சட்டமன்றம்னா என்னமோ மக்கள் பிரச்சனை விவாதிப்பாங்க, சட்டங்கள் கொண்டு வருவாங்க, மக்களுக்கு நிறைய நல்ல செய்வது நானும் நம்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 நாளா பாத்தீங்கன்னா மக்கள் செய்தி கூட பார்க்காம என்ன காமெடி சேனலும் பாட்டு பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாருமே செய்தி பார்க்க வச்சு எல்லாரும் செய்தி நியூஸ் சேனல் பார்க்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம காலையில பன்னீரரசு வராரு. அவர் பாட்டுக்கு வந்து புக் எடுத்து அவர் பாட்டு படிச்சுட்டு இருக்காரு. சபாநாயகர் ஸ்டாப் பண்ண சொன்னா ஸ்டாப் பண்ண படிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் ஆளாளுக்கு எந்திரிச்சாங்க, அவங்க கொண்டு வந்து பேப்பர் பார்த்து படிச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன தளபதி குட்டி பகவதி குட்டி தளபதி உதயநிதி வந்தார் எதிர் அவர் பாட்டுக்கு நம்ம படிச்சாரு, பெருமையா பேசிட்டு இருந்தாரு. அந்த பேப்பரையும் கூட அவரால் வாங்கி கையில் வச்சுக்க முடியாம அவருக்கு சேவை செஞ்சார். இல்ல அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு சீனியர் நேரு அவர்கள். அந்த பேப்பரை வாங்கி அடிக்க வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தலை நீங்க எந்திரிச்சீங்க. நீங்களும் எந்திரிச்சு பயங்கரம் பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க ஒரு ஒரு நோட் புக் மாதிரி புக் எடுத்து சும்மா வருன்னு பாட்டு அது வீரவசனமா படிச்சீங்க. நல்லா தெரிஞ்சு எனக்கு டவுட் என்னன்னா அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக தான் இப்ப நீங்க எந்திரிச்சு பதில் சொல்லணும். நீ பாட்டு புக்கை பார்த்து படிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க இன்னதான் இதுதான் பேசுவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க இதுதான் சொல்ல போறோம்னு அவங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் ஆல்ரெடி எழுதி வச்சுதான் படிக்கிறீங்களா? ஒண்ணுமே புரியல மக்களே. சட்டமன்றத்தில் நடக்கிறது ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. ஒரு 3 நாள் டிவி பார்த்துட்டு இருந்த மக்கள் நீங்க தான் சொல்லணும். தமிழக சட்டமன்றம் சூப்பரா நடக்குதா இல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவங்க கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. தேங்க்யூ.